ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்ட உன் கரங்களில் இனி எல்லா விஷயங்களுக்குமான வெற்றியை தரப்போறேன். கூடிய சீக்கிரமே அது உன் கைகளில் வந்து சேரும். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போறேன். இந்த உலகத்திலேயே மிகவும் கூர்மையான ஆயுதம் அன்பு ஒன்றுதான். அன்பின் மூலமாக எதையுமே சாதிக்க முடியும் என் செல்லமே. நீ கோபப்படுறதாலேயோ அல்லது கட்டளை இடுவதாலேயோ அப்போதைக்கு நீ வெற்றி பெறுவதைப் போல தோன்றினாலும் அவங்க யாருமே உன்னை முழுவதுமாக மதிக்கிறதோ அல்லது உன்னுடைய அன்பை பெரும் காரியங்கள்ல ஈடுபடவோ மாட்டாங்க. ஆனா அதே விஷயத்தை நீ அன்பாக சொல்லும்போது, பொறுமையா சொல்லும்போது அவர்களும் அதை அழகாக அதை ஏத்துக்கிட்டு நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க. உன் மேலையும் எப்போதும் அன்போடும் இருப்பார்கள். அப்படிதான் உன்னை சுத்தி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உனக்கு கீழே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அன்பின் மூலமாக காரியங்களை சாதிக்க முயற்சி செய்ய என் செல்லமே. அன்பால பேசக்கூடிய சில வார்த்தைகள் சத்தமில்லாமல் வலியையும் தரும், அதே நேரத்துல ரத்தமே வராம காயங்களையும் கொடுக்கக்கூடிய விஷயம்தான். பலம் கொண்டவர்களை கூட பலவீனமாக மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம்னா அது அன்பு மட்டும்தான் என் செல்லமே. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவரிடம் அன்பா பேசி உன்னுடைய காரியங்களை எல்லாம் நீ நினைச்சது போல சாதிக்க முடியும். அதே நேரத்துல அன்பான வார்த்தைகளை பொறுமையா நீ பேசினா அது ஒருவர் தவறு செஞ்சிருந்தாலும் அவர் அந்த தவறை அவர் உணர்ந்து கொள்ளும்படி அவருக்கு வலியையும் வேதனையும் கொடுத்து அவர் செய்த தவறை அவரையே புரிய வச்சு அவர் மனசுக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அன்பு மிக பெரிய விஷயம்தான். அதனால அப்படிப்பட்ட அன்பு எப்போதும் கூட இருக்கும்படி அன்பான வார்த்தைகளை அழகாக பேசி பழகிக்கோ என் செல்லமே. அன்பா பேசிதான் பாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய காரியங்கள் எப்படி அழகா நிறைவேறுதுன்னு மட்டும் பாரு. வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கையும் உன்னை தாங்கி பிடிப்பதில்லை. தன்னம்பிக்கை எனும் அந்த கையை எப்போதும் உன் கூட வச்சுக்கிட்டினா உன் 2 கைகளால் செய்து முடிக்க முடியாத காரியத்தை கூட அந்த தன்னம்பிக்கையால் செஞ்சு முடிக்க முடியும். கஷ்டமான நேரம் வரும்போதும் அல்லது தோல்விகள் உன்னை துரத்தும் போதும் தன்னம்பிக்கையோட இது எல்லாம் சரியாயிடும் நீ நம்பினா போதும். நான் உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உனக்கான காரியங்களை மிக சிறப்பாக செஞ்சு முடிக்க உதவிடுவேன் என் செல்லமே. எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யற வரைக்கும் அதுக்கான நேரம் வரட்டும், அதுக்கான காலம் வரட்டும்னு வாய்ப்பு வரும் வரைக்கும் காத்திருக்காமல் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக்கோ. அப்போதுதானே நீ புத்திசாலியாக இருக்க முடியும். வசதியும் வாய்ப்பும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அதுக்குன்னு கால நேரம் இருக்கு. அப்படி உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்காம இருப்பதை கொண்டு உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி வாழ்க்கையில ஜெயிக்க பழகு. அடுத்தவர் திரும்பி பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து உன்னை திருத்தி பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கை இருந்துடக்கூடாது. எப்போதும் உன் வாழ்வில் நீ எல்லா செயல்களையும் சிறப்பாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். ஒருபோதுமே உன்னுடைய தவறுகளை அடுத்தவங்க குத்தி காட்டுறபடியோ அல்லது சுட்டி காட்டும் விதத்திலோ நீ நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு தினமும் நான் பல அறிவுரைகளையும் உபதேசங்களையும் வாழ்க்கைக்கான வழிகாட்டல்களையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ சரியா செஞ்சினா கூடிய சீக்கிரமே எல்லாரும் உன்னை யார் இதன் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா திசைகளிலும் தெரியும் அளவுக்கு முன்னேற்றம் பெற்ற வாழ்க்கையை செல்வ வளத்தோட உன்னால வாழ முடியும். அதை விட்டுட்டு இன்னுமே நான் தவறு செஞ்சுக்கிட்டு இருப்பேன், என்னை திருத்துறதுக்கு யாராவது வேணும்னு உன்னுடைய தவறையும் குறையையும் அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு நீ இருந்துக்காத. உன்னுடைய வாழ்க்கையில இப்போது உன் கைகள்ல வலிமை இருக்கு. நீ நல்லா உழைக்கிற, முயற்சி செய்யற, கஷ்டப்படுற. இப்போதே உனக்காக என்னை தனியாக சேமிக்க பழகு என் செல்லமே. வலிமை உன் கைகள்ல இருக்கும்போதே நீ சேமிக்க பழகிட்டினா கடைசியில் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கடைசி காலத்துல உனக்கு யாரும் கொடுத்து உதவ மாட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பெருசா நம்புறியோ, யார் மீதெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கியோ அவங்க நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. இதற்கு 10 வருடங்களுக்கு முன்னால இருந்தது போலவா இப்போ உள்ள வாழ்க்கை உனக்கே இருக்கு? நீ நினைச்சதுக்கும் நீ எதிர்பார்த்ததற்கும் மாற்றாக பல விஷயங்கள் நடந்துருச்சு. எல்லா மனிதர்களும் உன் குடும்பத்துல இருக்கவங்களே கூட அவங்க குணமும் மனசும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்குன்னு நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம உனக்கான விஷயங்களை நீயே சேர்த்து வைக்க பழகு. எல்லாவற்றையும் எல்லாருக்கும் விட்டு கொடுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். எதை வேணும்னாலும் விட்டு கொடு. ஆனா அது யாருக்காகங்கிறதுல கவனமாரு. உன்னுடைய அருமை பெருமை புரியாதவங்களுக்கும் உன்னை ஏமாத்தி தான் பொழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நீ விட்டு கொடுக்க கூடாது. எப்போதும் உன்னை உயர்வாக நினைப்பவர்களுக்கும் உன் மீது அன்பாக இருப்பவர்களுக்கும் உன்னை புரிந்து கொண்ட அன்பானவர்களுக்குமாக நீ விட்டு கொடுத்தினா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும்.
அது இல்லாம யாருக்கோ எவருக்கோ யாருனே உன்னை பத்தி புரிஞ்சுக்காதவங்களுக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் வேணா நீ சரியான ஆளிலன் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுவதற்கும் காரணமா இருப்பது உன்னிடம் இருக்கக்கூடிய குணம் கிடையாது. ஏன்னா உன் குணம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் இந்த உலகம் அதை பத்தி பேசுறதை காட்டிலும் நீ வச்சிருக்க பணத்தை பொறுத்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வசதியை பொறுத்து தானே இந்த உலகம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குது. உழைக்க வேண்டிய வயது இதுதான் நினைச்சு நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டியே என் செல்லமே. இந்த வயசு நீ உழைக்க வேண்டிய வயசு மட்டும் கிடையாது, நீ சந்தோஷமா அனுபவிச்சு வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்போதே உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன்னை சுத்தி இருக்கிற வாய்ப்புகளையும் எல்லாவற்றையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழ பழகு. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களின் கைகளில் இருக்கக்கூடிய பணம் எனும் உயிரற்ற பொருள் தானே உறவுகளிடம் யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட பேச வேணான்னு சில பேரை சேர்த்து வச்சும் சில பேரை விலக்கி வச்சும் இருக்கு. உறவுகள் வசதியா இருந்தா தேடி வந்து பேசுறாங்க. அதுவே அவங்க காசு பணம் இல்லாத ஆளா இருந்தா செல்லாத காசா நினைச்சு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. மொத்தத்துல உறவுகளிடம் பேச வைக்கிறதும் பணம் தான், சில உறவுகளை பேச விடாமல் அவர்களை விலக்கி வைப்பதும் பணம் தான். இந்த உறவு நமக்கு வேணுமா வேணாமான்னு தீர்மானிப்பதும் கூட மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பணம் எனும் வசதி வாய்ப்பை பொறுத்ததாக மாறிடுச்சு இல்லையா? ஆனா நீ அப்படிப்பட்ட மனிதனாக ஒருவனாக இருக்க வேண்டாம். எல்லா மனிதர்களையும் மனிதனாக நினைக்க பழகு. அவங்க கிட்ட இருக்கிற காசு பணம் இன்னைக்கு வரும் போகும், உன்கிட்ட இருக்கிற காசு பணமும் இருக்கும் போகும். அதனால அதை பெருசா நினைக்காம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மனசையும் அவங்க குணத்தையும் பொறுத்து அவங்க கிட்ட பேசி பழகு. யாரிடமும் இருக்கக்கூடிய காசு பணத்தை பொறுத்து அவங்களை நீ தேட வேண்டாம். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது அது உனக்கு நிறைய திறமைகளை கொடுக்கும். ஆமியன் செல்லமே. சிக்கல்கள் கஷ்டம் பிரச்சனை நீ நினைக்கிறியே அதையெல்லாம் நீ சமாளிக்கும் போதுதான் உன்னுடைய திறமைகள் உனக்குள்ள இருந்து நீ அறியாத பல விஷயங்கள் வெளிப்படும். அப்போதுதானே அது பல பேருக்கு தெரிய வரும். அப்படி எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கும்போது கஷ்டங்களை காணாமல் போக செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு தெளிவு இருக்கும்போது நீ உயர்ந்த வாழ்க்கையில வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில வரக்கூடிய எந்த சிக்கலுமே உன்னை சிதைப்பதற்காக வரவில்லை, உன்னை செதுக்கி அழகான சிலையாக மாற்றுவதற்காக தான் வருதுன்னு புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கக்கூடிய வகையில உன்னை சிறப்பான ஆளாக உயர்வான ஆளாக உச்சத்தை தொடக்கூடிய ஆளாக நான் மாத்த போறேன். அதுக்காக தானே என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். என்னுடைய நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இப்போது வந்து சேரப்போகுது. உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கை என்பது உன்னிடம் இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்களையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் மாறாத உற்சாகத்தையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பொறுத்துதான் உனக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த நல்ல விஷயங்களை எப்போதும் உன் அருகிலேயே வச்சுக்கோ. எல்லாத்தையும் நேர்மறையாக எதிர்கொள்ள பழகு. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உற்சாகமாக எந்த காரியங்களையும் செய்வதையும் நீ நிறுத்திவிடாதே என் செல்லமே. மகிழ்ச்சி எப்போதும் உன்னிடமே இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பாத்துக்கிறேன். 1000 பேர் 1000 விதமா உனக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா யாருடைய அறிவுரையும் உனக்கு வெற்றியை நோக்கி அழைத்து செல்லாது. நீ செய்யக்கூடிய முயற்சியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என புரிஞ்சுக்கிட்டு உனக்கான விஷயங்களில் நீதான் சரியாக யோசிச்சு திறமையாக முயற்சி செய்யணும். அதையும் நீ தன்னம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாய் உனக்கான வெற்றியை பெற்று நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளுக்குள் பெற்று விடுவாய். கூடிய சீக்கிரம் அது நிச்சயம் நடக்கும்.